எண்ணெய் ஊற்றிட்டு கேரட் பீன்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். அது வதங்கினதும் மற்ற காயெலாம் கோஸு கேப்சிகம் அதெல்லாம் போட்டுடலாம். கேப்சிகமும் குடமிளகாவும் கோஸும் போட்டுட்டேன். அது கொஞ்சம் நேரம் வதங்கினதும் ஆஃப் பண்ணிடலாம். அது ஒரு 3 மினிட்ஸ் வதங்கினா போதும். இது காய் நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு வதங்கினா போதும். இப்போ வந்து ரைஸ் வடித்து வச்சுருக்கேன், அதை மிக்ஸ் பண்ணிடலாம். அது கூட பெப்பரு அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. பெப்பர்லாம் போட்டு சால்ட்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். புளிச்சக்கீரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி கிட்டத்தட்ட ஒரு 1.5 வெங்காயம் போட்டிருக்கேன், 1.5 தக்காளி போட்டிருக்கேன். அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் எண்ணெயில் வதக்கிட்டேன். இதுக்கப்புறம் புளிச்சக்கீரையை போட்டுக்கலாம். இந்த புளிச்சக்கீரை போட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்தளவுக்கு கலர் மாறிடுச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிட்டு அப்புறம் கடுகு சீரகம் பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம். கேரட் பொரியல் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து கடுகு ஜீரகம் தாளிச்சிட்டு அப்புறம் காஞ்ச மிளகா அப்புறம் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு அதையும் போட்டுட்டேன். இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கேரட் துருவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அந்த துருவின கேரட் போட்டதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு குக் பண்ணால் போதும். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ், கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன், அது கொஞ்சம் இருக்குது. கேரட் பொரியல், புளிச்சக்கீரை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.